ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஷஃபி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எந்த போயத்தோட சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ரிசர்வேஷன் காட்னவாகா. இது எழுதினவர் ஏஎம் கிளீன். ஃபர்ஸ்ட் ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தலாம். ஏஎம் கிளீனோட ஃபுல் நேம் ஆப்ரஹாம் மோசஸ் கிளீன். இவர் 14 பிப்ரவரி 1909 பிறந்து 20 ஆகஸ்ட் 1972 இறந்திருக்காரு. இவர் ஒரு கெனடியன் போயட், ஜேர்னலிஸ்ட், நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்டு லாயர். அடுத்து இந்த போயத்தோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தலாம். ஏஎம் கிளீன் இந்தியன் ரிசர்வேஷன் காட்னவாகா அப்படின்ற போயமில் எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு இண்டிஜினஸ் பீப்புளுடைய ஒரு ட்ராஜிக் லாஸை பற்றியும், அவங்க ஐடென்டிட்டி அவங்க எப்படிலாம் இழந்தாங்க, அவங்களோட கல்ச்சர்லாம் எப்படி அவங்க லாஸ் பண்ணாங்க, டிக்னிட்டியை எப்படி லாஸ் பண்ணாங்க, அப்புறம் அவங்களுடைய துணிச்சலை எப்படி இழந்தாங்க, அப்புறம் அவங்க சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் எப்படி இருந்தது, பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ஸ் எப்படி இருந்தது, அப்புறம் அவங்க பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அந்த கல்ச்சர் ட்ரெடிஷன்ஸ் இதெல்லாம் எங்கே போச்சு, ஸோ அதெல்லாம் எப்படி லாஸ் பண்ணாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த போயமில் சொல்லுவார். அடுத்து இந்த போயமோட கேரக்டர்ஸ் பார்த்தலாம். இந்த போயமில் மொத்தம் 7 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கேரக்டர் பிரேவ்ஸ். இந்த பிரேவ்ஸ்ன்ற அந்த கேரக்டரை ஆத்தர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, லைக் ஆட்டம் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாரு. லைக் ஆட்டம் ஃப்ரூட் அப்படின்னா ரொம்ப பழுத்து முத்துன ஒரு பழத்தை பற்றி தான் ஆட்டம் ஃப்ரூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி அங்கே உள்ள மக்கள் ரொம்ப அறிவில் அது முதிர்ச்சியாகவும் ரொம்ப பிரேவாகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து செகண்ட் கேரக்டர் மோனோசிலபிக் சீஃப் பற்றி சொல்கிறாரு. இந்த சீஃப் சீஃப் அப்படின்னாலே என்ன, தலைமையில் இருக்கிறவங்க. ஸோ அவர் பேசும்போதே கணீர்னு ஒரு சூப்பரான ஒரு குரலோட அந்த ஊர் மக்கள் எல்லாமே இவர் தான்ப்பா அந்த தலைவராக இருக்கணும் அப்படின்னு அவர் குரலை வச்சே அவர் சொல்கிற அளவுக்கு அந்தளவு நல்ல பிரேவாகவும் போல்டாகவும் கணீர்னு பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் கேரக்டர் ட்ரைப்ஸ். அந்த ட்ரைப்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்க ஃபெதர்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபெதர்ஸால் தான் அவங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபெதர் அவங்க எந்த மாதிரியான ஃபெதர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களோட அந்த ஒரு ஸ்டேஜ் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ்னா குரூப், இந்த குரூப் இவங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஐடென்டிஃபை பண்ணுவாங்களாம். அடுத்து ஃபோர்த் மென் அப்படின்ற ஒரு கேரக்டர் சொல்கிறாங்க. இவங்க இந்த மென் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு பிரான்ஸ் ஸ்கின்டு வேரியராக இருப்பார், ரொம்ப ஸ்கின்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஃபிஃப்த்து ஷாஸ் அப்படின்ற ஒரு உமன் பற்றி சொல்கிறாங்க. அந்த கேரக்டர் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு பிளாக் டென்ட்டுக்கு அடியில் ஒரு உமன் உட்காந்துருந்தா எப்படி இருக்குமோ அதை மாதிரி இருக்குது. அது அவங்களோட ஐடென்டிட்டியை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சிக்ஸ்த்து கேரக்டர் ரக்கடு பாப்போசஸ். அந்த ஊரில் ஒரு சர்ச் இருக்குமா, அங்கே ஒயிட் பீப்புள்ஸ் போகிற இடம். அந்த இடத்துல இந்த பீப்புள்ஸ்லாம் வெளியே அந்த குழந்தைங்க எல்லாருமே அந்த சர்ச்சு வாசலில் நின்றுட்டு இருப்பாங்களாம். எதுக்காக அப்படின்னா, அந்த ஒயிட் பீப்புள் அவங்க யூஸ் பண்ணிட்டு போட்ட அந்த கிளாத்ஸ் இதெல்லாம் பொறுக்கிட்டு போகிறதுக்காக அந்த சர்ச் வாசலில் நிற்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து டூரிஸ்ட். இங்கே ஒயிட் விசிட்டர் வராங்க இல்லையா, அவங்க தான் டூரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இது 5 ஸ்டான்சாஸ் இருக்கிற ஒரு பெரிய லென்த்தி போயம் தான். ஸோ இந்த போயம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த போயமோட ஃபுல் சம்மரி என்ன, ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆத்தர் இந்த ஒர்க்கில் மெயினாக இண்டிஜினஸ் பீப்புள், ரெட் இந்தியன்ஸை பற்றி சொல்லியிருக்காரு. அவர் ஒரு கெனடியனாக இருந்தாலும் அவர் இந்தியர்களை பற்றியும் பேசுகிறாரு. இந்தியர்கள் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது. இப்போ கெனடாவில் இண்டிஜினஸ் பீப்புளாக இருப்பாங்க, அவங்கள ரெட் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இண்டிஜினஸ் ரெட் இந்தியன்ஸ் பீப்புள்ஸை பற்றி தான் இப்போ ஆத்தர் சொல்கிறாரு. வெஸ்டர்ன் கல்ச்சர்னாலேயோ ஒயிட் பீப்புள்ஸ்னாலேயோ எவ்வளோ அந்த பீப்புள்ஸ்லாம் சஃபர் ஆகுறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. அவர் எழுதியிருக்க இந்த இந்தியன் ரிசர்வேஷன் இன் காட்னவாகா அப்படிங்கிற ஸ்டோரி ஒரு ரெட் இந்தியன் பீப்புள் எப்படிலாம் சஃபர் ஆனாங்க, ஸ்ட்ரகிள்ஸில் இருந்தாங்க, அந்த எந்த மாதிரியான கல்ச்சரெல்லாம் சேஞ்ச் பண்ணி அவங்களோட சொந்த கல்ச்சரை விட்டுட்டு வெஸ்டர்ன் கல்ச்சரை அடாப்ட் பண்ணி அவங்க அவங்க கல்ச்சரையே லூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி சோகமாக அந்த கதையை பற்றி சொல்கிறாரு. கிளீன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ ரெட் இந்தியன்ஸ் பீப்புள் அப்படின்னு இருக்கிறவங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டான விஷயத்த கூட எதுக்கு நம்ம வேற ஒரு கல்ச்சரை பார்த்து இமிட்டேட் பண்ணணும்? ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரியே நீங்கள் இருந்தாலே போதுமே. ஸோ இன்னொரு கல்ச்சரை பார்த்து நீங்கள் ஏன் உங்கள் கல்ச்சரை லூஸ் பண்ணுறீங்க, அப்படி லூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு.
ஃபர்ஸ்ட் வந்து ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த ரெட் இண்டியன்ஸ் பீப்புள்ஸ்லாம் வந்து ரொம்ப பிரேவாக இருப்பாங்க, தைரியமாக இருப்பாங்க. ஸோ இப்போலாம் அவங்க அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸை வந்து பார்க்க முடியறது இல்லையே. ஸோ அந்த மாதிரி தைரியமான ஆளுகள்லாம் எங்கே போனாங்க, அவங்களோட அந்த தைரியம்லாம் எங்கே போச்சு. ஸோ நம்ம தைரியமாக இருக்கோம் அப்படின்னா, ஸோ அந்த தைரியத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா கடைசி வரைக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ எந்த ஒரு பீப்புளையுமே பார்க்க முடியலையே. ரெட் இண்டியன்ஸோட பிரேவரின்னு நினச்சாலும் ஃபர்ஸ்ட்டு அவங்களோட பிரேவரி தான் ஃபஸ்ட்டு சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி ஒரு பிரேவரியான பர்சனை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அந்த ரெட் இண்டியன்ஸ் பீப்புள் வந்து இவ்வளோ பெரிய உலகம் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாட்டான ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. காலனைசர்ஸ்னால அவங்களோட ஐடென்டிட்டியவே அவங்க வந்து மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவங்க பிறந்த அந்த மண்ணிலேயே ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு விலங்கு போல தான் அவங்கள வச்சுருந்தாங்க, அவங்க அப்படி தான் நடந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து எவ்வளோ பெரிய சேடான விஷயம், அவங்க நாட்டிலே அவங்கள பற்றி அடிமைப்படுத்தியிருக்காங்களே அப்படின்றதுன்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. அவங்கள வந்து தே ஆர் லைக் ஆட்டம் ஃப்ரூட் அப்படின்னு ஆத்தர் சொன்னார் இல்லையா. ஸோ அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆட்டம் ஃப்ரூட்டுனா ரொம்ப பழுத்து முத்தி போன பழத்தை தான் வந்து ஆட்டம் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பழுத்து முத்தி போன பழம்னா என்ன, அறிவில் ரொம்ப முதிர்ச்சியாக இருக்கிறவங்க, ரொம்ப வந்துட்டு ஒரு புத்திசாலியாக இருக்கிறவங்கள தான் வந்து ஆத்தர் அப்படி கம்பேர் பண்ணுறாரு. ஸோ அவ்வளோ அறிவுலையும் சிறந்து இருந்த அந்த மக்களோட அந்த அறிவுத்திறன் வந்து இப்போ எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே இருந்த அந்த மக்களோட அந்த குழந்தைங்களோட துணிச்சல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோட ஆத்தர் கேட்குறாரு. அங்கே உள்ள மக்களை எல்லாத்தையும் கலர்டு ஃப்ரண்ட் பீஸ் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, அங்கே உள்ள ஒரு படத்தை வந்து ஆத்தர் பார்க்குறாரு. ஸோ அதில் அங்கே உள்ள குழந்தைங்கள் எல்லாமே அந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த படம் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா, அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கே ஒரு சீஃப் இருந்தார், அவரோட பிரேவரியை பற்றி சொல்லுது. அந்த சீஃப் எப்படி பேசுவார் அப்படின்னா, கணீர் கணீர்னு சூப்பராக ஒரு செஃப்னா அப்படி தான் பேசணும். அந்த சீஃபோட அந்த அந்தஸ்து வந்து அவருக்கு கொடுக்கலாம், அந்த அளவுக்கு வந்துட்டு அவர் சூப்பராக பேசுவார் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. அவரோட ஸ்பீச் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சும்மா வளவலன்னு பேசி நேரத்தை கழிக்காமல் அது பேசுகிற 2 வார்த்தையாக இருந்தாலும் அப்படியே கரெக்டாக கச்சிதமாக பேசுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த கலர்டு ஃப்ரண்ட் பீஸை வந்து இந்தியன் காட் மேனிட்டோ அப்படிங்கிற ஒரு காடு கூட கம்பேர் பண்ணுறாரு ஆத்தர். அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ரொம்ப கிரேட்னஸாகவும் கிராண்டியூராகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சுருக்கமாகவும் கரகரன்னு பேசுகிற தொண்டையோடு இருக்கிற ஒரு பேசிய ஒரு தலைவரை வந்து ஆத்தர் சந்திக்கணும்னு நினைக்கிறாரு. போயட் வந்து அந்த மோனோசிலபிக் செஃப்பை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாரு. ஆத்தர் வந்து ரெட் இண்டியன்ஸை ஃபெதர்டு பெஸ்டீரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அந்த மக்கள்ஸ் எல்லாமே அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் வந்து ஃபெதர்ஸ்னால் தான் மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து ஃபெதர்டு பெஸ்டீரியர்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாரு ஆத்தர். அதுவும் எந்தெந்த மித்திக்கல் அனிமலை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா, ரன்னிங் டீர் பற்றியும், பிளாக் பியர் பற்றியும், ஓல்டு பஃபலோவோட ஹெட்டு பற்றியும் சொல்கிறாரு. இதெல்லாம் எந்த ஃபியூச்சரில் ஃபேபிளாக இருக்குது அப்படின்னா, ஏஷோப் அப்படின்ற ஒரு பைபிளில் இருக்கிற இந்த ஸ்டோரியை பற்றி தான் சொல்கிறாரு. இது வந்து ஒரு பெர்ஷியன் ஸ்டோரி டெல்லர் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டான்ஸால் க்ளீன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரெட் இண்டியன்ஸை பற்றி ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங்கை பற்றி சொல்கிறாரு. ஆத்தர் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவர் கிளாஸ் ரூம் சால்கில் இருந்தும், அந்த வேனிஷ் ஸ்மெல்ல இருந்தும், வாட்டர்டு டஸ்ட்டில் இருந்தும் நான் வந்து எஸ்கேப் ஆகி போயிடணும், நானும் ஒரு ரெட் இண்டியன்ஸாக மாறிடணும். ஸோ அந்த லைஃப் தான் எனக்கு பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் நல்லா இருக்குது. ஏன்னா அவங்க வந்து நேச்சுரலாக சூப்பராக ஒரு ஹெல்த்தி லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கும் அந்த மாதிரி லைஃப் தான் வேணும், இந்த ரிசர்வேஷனில் இருக்கிற இந்த லைஃப் எனக்கு வேண்டாம், நான் அந்த மாதிரி லைஃப் லீட் பண்ணுறதுக்கு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆத்தர் வந்து ஒரு நேச்சர் பேஸ்டு லைஃப்பை தான் வந்து லீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த ப்ராப்ளம்ஸ் நிறைஞ்ச இந்த ரியாலிட்டி வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல ஒரு ஈராக்கோய் செஃப்பை வந்து மென்ஷன் பண்ணுறாரு ஆத்தர். அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணியிருந்தார். ஆத்தர் வந்து அந்த சீஃபை வந்து மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈகராக இருந்தார். அப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி சீஃபெல்லாம் வந்துட்டு நம்ம கேலண்டரில் தான் பார்க்க முடியுது. ஸோ ரியாலிட்டியில் நேரான லைஃப்பில் வந்து பார்க்க முடியல. இந்த மாதிரி செஃப்லாம் வந்து எங்கே இருக்காங்க, அந்த காலத்தில் இருந்த அந்த பிரேவரியான சூப்பரான செஃப்லாம் வந்து இப்போ எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
அப்புறம் ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த செஃப்போட படத்தை பார்த்தாலே நமக்கு வந்து நல்ல விஷயம் மட்டும் தான் நடக்கும். அவரோட முகத்துக்கே அவ்வளோ வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு குட் லக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போலாம் வந்து ரெட் இந்தியன்கள் வந்து இல்லை, அவங்க வந்து வெறும் படத்தில் மட்டும்தான் பார்க்கப்படுது. ரியாலிட்டியில் வந்து அவங்களாம் எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க எதுவுமே தெரியல. ரெட் இந்தியன்ஸ்லாம் வந்து இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சீஃபை வந்து பார்க்கறதே ஒரு குட் லக் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கிளீட் வந்துட்டு அந்த ரெட் இந்தியன்ஸோட கல்ச்சர் வந்து எப்படி லூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு. வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் வந்ததுக்கப்புறம் ரெட் இந்தியன்ஸ் வந்து அவங்களோட கல்ச்சர் என்ன அப்படிங்கிறதையே மறந்து அதை இமிட்டேட் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களோட ஒரிஜினல் பேரை விட்டுட்டு அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரோடைய நேமை கூட அவங்களோட பேராக மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரெட் இந்தியன்ஸ் வந்து எப்பவுமே அவங்க மேலெலாம் வந்து ஒரு பெயிண்ட் அடித்து ஒரு சிவப்பு கலர்லேயோ ஏதோ ஒரு கலரில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்களாம். ஸோ இப்போ அதெல்லாம் வந்து மாறிடுச்சு. அவருக்கு வந்து அவங்களோட ஃபிசிக்கலையே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரெட் இந்தியன்ஸ் அப்படின்னாலே அவங்களுக்குன்னு ஒரு தனியான ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். இப்போ வந்துட்டு ரெட் இந்தியன்ஸ் வந்து ஃபெதர்ஸ்னால ஆன ட்ரெஸ்ஸையோ இல்லைனா ஏதாவது ஒரு அனிமலை வந்து ஹண்ட் பண்ணி அதோட தோலை வந்து நம்ம அது ட்ரெஸ்ஸாக வந்து அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மாறி இப்போ வெஸ்டர்னர்ஸ் கல்ச்சரில் வந்து எப்படிலாம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸையும் இப்போ இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரெட் இந்தியன்ஸ் வந்து எப்பயுமே அவங்களுக்குன்னு ஒரு டான்ஸு ஒரு சாங்லாம் வந்து பர்டிகுலராக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சாங்கையே இப்போ வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எப்போல்லாம் ஹாப்பியாக இருக்காங்களோ எப்போல்லாம் சோகமாக இருக்காங்களோ ஸோ அப்போல்லாம் வந்து அந்த சாங்கை வந்து பாடிட்டு இருந்தாங்களாம். இப்போது ஒயிட் பீப்புள்ஸை ஹாப்பியாக மாற்றுறதுக்காக அந்த சாங்கெல்லாம் பாடுறாங்க. ஸோ ஆத்தர் இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்களுக்காக பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயத்த இன்றைக்கி காசுக்காக பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட அந்த பர்டிகுலரான ஒரு விஷயத்தையே வந்து அவங்க சேல்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த காலத்துலலாம் அவங்க அந்த மாதிரி ஃபெதர் இல்லைனா ஏதாவது அனிமல் ஹண்ட் பண்ணி அதோட தோலை தான் வந்து ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ மற்றவங்க வேறு யார் எந்த ட்ரெஸ் போட்டாலும் அதை வந்து அவங்க அலட்சியமாக தான் பார்த்தாங்க, அது சரியாக எடுத்துக்கல. ஆனால் இப்போது அவங்களோட குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சர்ச்சோட வாசப்படியில் போய் நின்றுட்டு ஒயிட் பீப்புள்ஸ் அங்கே வர டூரிஸ்ட் பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணி போகிற அந்த ட்ரெஸ்ஸுக்காக அடிச்சுக்கிட்டு அப்படி போய் பொறுக்கிட்டு நிற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கல்ச்சரும் வந்து மாறிடுச்சு. அவங்களோட ஒரிஜினல் ட்ரெஸ்ஸை விட்டுட்டு இப்போ இவங்க போடுற ட்ரெஸ்ஸை வந்து இமிட்டேட் பண்ணி எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. என்னன்னு பார்க்கலாம். ரெட் இந்தியன்ஸ் தான் அந்த ஃபெதர் வச்சோ இல்லை அந்த அனிமலை ஹண்ட் பண்ணி அதை தோலை வச்சோ ட்ரெஸ்ஸாகவும் ஷூவாகவும் அணிஞ்சிட்டு வந்துருந்தாங்களாம். இப்போ அதே ஷூஸ் வந்து ஒயிட் பீப்புள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதையும் வந்து அவங்க சேல் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா, அவங்களோட ஐடென்டிட்டி அவங்களுக்குன்னு தனியாக பர்டிகுலராக இருந்த அந்த ஸ்கில் எல்லாமே வந்துட்டு அவங்க சேல்ஸாக மாற்றிட்டாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியாக இல்லை இப்போ வரைக்கும், எல்லாமே காசுக்காகன்னு மாறிடுச்சு அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இந்தியர்கள்லாம் வந்து இறந்துட்டே வராங்க. இப்போ வந்து நம்ம ஒரு தலைவரோட நினைவு தான் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இது வந்து இந்த வேர்ல்டில் அவங்களுக்கு கிடைச்ச அந்த சஃபர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க பயன்படுத்தின அந்த ட்ரெஸ்ஸில் தான் வந்து அவங்க யார் ரெட் இந்தியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபையே பண்ணுவாங்க. இப்போ அந்த ட்ரெஸ்ஸே வந்து மாறிடுச்சு. ஸோ உங்களுக்கு என்னன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஐடென்டிட்டியே நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அவங்க எல்லாமே வெஸ்டர்ன் கல்ச்சரை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்தியர்கள் அப்படின்னும் போது அவங்களுக்கான ஒரு கல்ச்சரையோ அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த விஷயங்களையோ வந்து அவங்க ஃபாலோ பண்ணலை. அதிலலாம் விட்டுட்டு அது வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து அதிகமாக இமிட்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு. ரெட் இந்தியன்ஸ்லாம் வந்துட்டு நேச்சர்லேயே வாழ்ந்துட்டு நேச்சரான ஃபுட் ஐட்டம்ஸை மட்டுமே சாப்பிட்டுட்டு எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஸோ இப்போலாம் வந்து அவங்கள அந்த ஆரோக்கியமே இல்லை. ஏன்னா அவங்க வெஸ்டர்ன் கல்ச்சரெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஃபுட்டை கூட அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களோட ஹெல்த்தெல்லாம் வந்து டேமேஜாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ரெட் இந்தியன்ஸ் பீப்புள் வந்துட்டு எப்பயுமே அவங்க உடம்புல ஒரு பெயிண்டிங்ஸையும் பிரான்ஸ் ஜுவல்லர்ஸையும் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க லேடிஸு. ஸோ இப்போ வந்து அவங்க அந்த மாதிரி பெயிண்டிங்ஸையும் வியர் பண்ணலை, பிரான்ஸ் ஜுவல்லரிஸையும் வந்து வியர் பண்ணலை. லேடிஸ் வந்துட்டு வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு மேலேயே ஒரு டென்ட் மாதிரி அந்த ஷால் வச்சு அவங்க ப்ரிஸ்கிரைப் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு.
ரெட் இந்தியன்ஸோட சைல்டெல்லாம் வந்து எப்பயுமே விளையாட்டுத்தனமாகவே இருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை, அதெல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அந்த காலத்துலலாம் ரெட் இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு கேஷ் இதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா அவங்க நேச்சரில் தான் வாழ்ந்தாங்க, அதை தான் ஒர்க்ஷிப் பண்ணாங்க. அவங்களுக்கு போனால் ஏதாவது ஒரு கனி கிடச்சிதா அதை எடுத்து சாப்பிட்றது, இல்லைனா ஏதாவது அனிமல்ஸை வந்து ஹண்ட் பண்ணி சாப்பிட்றது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மணிங்கிறது வந்து தேவையே இல்லை. ஆனால் இப்போ வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்ததுக்கப்புறம் அவங்க நிறைய விஷயங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, அதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் பணத்துக்கு ஏங்குறாங்க. அதனால் வந்துட்டு டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வந்துட்டு டூரிஸ்ட் வந்து ஏதாவது பணம் தருவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க வீசுகிற அந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாரு. லாஸ்ட் ஸ்டாண்ட்ஸால் ரெட் இந்தியன்ஸ் கிட்ட இருந்த அந்த ஒவ்வொரு திறமையும் வந்து அவங்க விற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சேல்ஸாக மாற்றிட்டாங்க. பிகாஸ் அவங்க வந்து மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதனால் அதை எல்லாமே சேல்ஸாக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க இப்படி அவங்க ஸ்கில்ஸ் எல்லாம் சேல்ஸாக மாற்றினதை நினச்சி ஆத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஒரு சில காலத்துக்கு முன்னாடி ரெட் இந்தியன்ஸ்கள்லாம் யூஸ் பண்ண மணியால் ஆன அந்த அணிகளையும் இனிப்பு புல் கூடைகளையும் அவர்கள் உடம்பு போல வடிவமைப்பில் இருந்த அந்த மரங்களையும் அவங்க கிட்ட இருந்த அந்த பளபளப்பான ஆடைகளையும் மலிவான விலைக்கே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. இந்த காலனைஸ்டுனால அவங்களோட கல்ச்சரே வந்து லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த காலனைசேஷன்னால அவங்களோட கல்ச்சர் எல்லாமே சேஞ்ச் ஆகி வெஸ்டர்ன் கல்ச்சரை இமிட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவங்களோட குழந்தைங்க எல்லாமே பெக்கராக மாறி அந்த பணத்துக்காக அலைய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்து த டையிங் ஈகிள் அப்படிங்கிற போயம் வந்து சொல்கிறாரு. அதில் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மனிதன் அப்படிங்கிற போது அவன் மைண்ட்லேயும் ஸ்பிரிச்சுவல்லையும் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தான், அதே மாதிரி அவனோட கல்ச்சர்லேயும் அவன் தெளிவாக இருந்தான். ஆனால் இப்போது அந்த கல்ச்சரையே சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு மக்கள் வந்து மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து அவங்க கல்ச்சரை மட்டும் சேல்ஸ் பண்ணுறதா இல்லை, ஒரு பர்சனோட கேரக்டரே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி அந்த கேரக்டரே சேல்ஸ் பண்ணுறதா இருக்குது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஒரு பர்சன் வந்து எப்படி அவன் லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு மணி வந்து தேவைதான், இப்போ இருக்கிறதுக்கு தேவைதான், பட் ரொம்ப தேவையில்லை. ஸோ அதுலேயும் வந்து நம்ம ஃபுட்டுக்காக தானே பண்ணுறோம், அது வந்து ஹண்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறத விட இப்போ மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அவனோட அந்த ஜஸ்டிஸ் வந்துட்டு மறுக்கப்படலை, சீர்குலைக்க மட்டும் பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நேச்சரே ஒர்க்ஷிப் பண்ணிகிட்டு இருக்க இந்த மக்கள்லாம் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால நேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி அவங்க கல்ச்சரையே லூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு இம்பேக்ட் ஆகும். ஸோ கல்ச்சர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ அதை லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுலேயும் ரொம்ப மோசமானது என்ன அப்படின்னா, ஒயிட் பீப்புள்ஸை வந்து இந்தியர்கள் இமிட்டேட் பண்ணி இருக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஒயிட் பீப்புள்ஸ் வந்து இந்தியர்களோட பாரம்பரியத்தை துண்டிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தினால நம்ம எப்பயுமே ஒரு டெட் திங்ஸ் கூட தான் லைஃப் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. நாகரிகத்தில் வந்து காட்டு மிராண்டிகள் ஆகிட்டோம், இந்தியர்களை உருவாக்குவது தான் இந்த முரண்பாடான செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த லாஸ்ட் ஸ்டாண்ட்ஸால் ரொம்ப பரிதாபமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. அப்புறம் இரானிக்கலாக இந்தியன்ஸோடைய பெட்ராயல், இல்யூஷன், ரியாலிட்டிஸ், டிசைர் இதையெல்லாம் வந்து கிராசி கெட்டோ அப்படின்னு ஆக்சிமோரனாக சொல்கிறாரு. இங்கே வந்து ஃப்ரீடமும் இருக்குது, டாமினேஷனும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு வந்து எந்த அளவு சுதந்திரம் கொடுத்துருக்கோ அதே மாதிரி டாமினேஷனும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. கெட்டோ அப்படின்னா ஒரு இடஒதுக்கீடை பற்றி சொல்கிற ஒரு சொல்லு தான். அந்த இடஒதுக்கீடு என்ன அப்படின்னா, அவங்களுக்கான ஒரு ரிசர்வேஷன். இப்போ வந்துட்டு நேச்சுரலாக காட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தவங்கள திடீர்னு பிடிச்சி ஒரு வீட்டில் போட்டால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் வந்து ரிசர்வேஷன். இப்போ நம்மளே நம்ம வீட்டில் இருக்கோம், திடீர்னு வேறு எங்கேயும் போகிறோம், சொந்தக்காரங்க வீட்டுக்கே போகிறோம், எங்கேயும் போகிறோம் அப்படின்னா நம்ம அங்கே கம்ஃபர்டபுளாக நம்ம வீட்டில் இருந்த மாதிரி இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. எங்கள் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி காட்டிலே வாழ்ந்து நேச்சரோடையே இருந்த பீப்புள்ஸை கொண்டு போய் ரிசர்வேஷன் அப்படின்னு ஒரு டென்ட்டு தரேன், ஒரு வீடு தரேன் அப்படின்னு சொல்லி அங்கே போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த ஒயிட் மேன் தான் இவங்களை டெஸ்ட்ராயும் பண்ணது, யூஸும் பண்ணது அப்படின்னு சொல்கிறாரு. ரெட் இந்தியன்ஸ் வந்து எப்பவுமே அனிமல்ஸ் எவ்வளோ பெரிய மோசமான அனிமல்ஸாக இருந்தாலும் அதை ஹண்ட் பண்ணி தானே அவங்க ஃபுட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோ பிரேவான பர்சனையே வந்து இப்போ மியூசியமில் இருக்கிற வெறும் பொம்மை போல் அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதில் முரண்பாடு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வேட்டைக்காரன் இப்போது வேட்டைக்காரனாகவே மாறிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு.
அதுலேயே சிறந்த வேட்டைக்காரன் தான் வந்து வெற்றி பெறுவான் அப்படின்னு சொல்கிறாரு. ரெட் இந்தியன்ஸ் வந்து ஒரு சூப்பரான லைஃபை, ஒரு தங்கமான லைஃப்பை தான் லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க கல்ச்சரை லூஸ் பண்ணதுனால அந்த பிரேவ்னஸ்லாம் போய் பணிவாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரெட் இந்தியன்ஸ் வந்து ஹண்ட் பண்ணி சாப்பிடுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து ஒரு கேமாக வந்து ஆத்தர் சொல்கிறாரு. இப்போ நம்ம செஸ் விளையாடுறதா இருக்கட்டும், கேரம் விளையாடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு கேம்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி அந்த காலத்தில் அவங்க ஹண்ட் பண்ணி சாப்பிட்டதும் கூட ஒரு கேம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் வேட்டைக்காரன் இப்போ வந்து வேட்டைக்காரனாக மாறிவிட்டான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ ஒரு அனிமலுக்கு வந்து ஃபுட்டு வேணும் அப்படின்னா அது வந்து இன்னொரு அனிமலை பிடிச்சி சாப்பிட்டு அது ஃபுட்டு எடுத்துக்கும். அதே மாதிரி இப்போ ரெட் இந்தியன்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபுட்டு வேணும் அப்படின்னா இன்னொரு அனிமலை சாவடிச்சு அதுலேருந்து அவங்க ஃபுட்டு எடுத்துக்குவாங்க. அதை மாதிரி தான், அதனால தான் வேட்டைக்காரனாக மாறிவிட்டான் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொன்னார். ஸோ இப்படி இருந்த ஒரு பிரேவான பர்சன் வந்து இப்போ ஒயிட் பீப்புள்ஸ் வெஸ்டர்ன் கல்ச்சரை வந்து இமிட்டேட் பண்ணுறதுனால அவங்கள வந்து அடிமையாக்கப்பட்டாங்க. ஸோ அது இப்படி இருந்த பர்சன்ஸ்லாம் வந்து ஏன் அப்படி போய் அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் கேட்குறாரு. இப்படி பிரேவாக இருந்த ஒரு பர்சன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு அடிமையாக இருக்கிறது வந்து ஒரு உயிரை இழந்த உயிருள்ள காய்கறி போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த ரெட் இந்தியன்ஸ் பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு எந்த ஒரு மதம் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க நேச்சரை மட்டும்தான் ஒர்க்ஷிப் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க எல்லாமே வந்து கிறிஸ்டியானிட்டியாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த ஒயிட் வெஸ்டர்ன் கல்ச்சரை வந்துட்டு ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ப்ளாய்ஸ் பெராசிட்டி கோஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த போயமோட கன்க்ளூஷன்லாம் லாஸ்ட்டாக போயட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரூலராக இருக்கட்டும், ரூல்டாக இருக்கட்டும், ஹையராக இருக்கட்டும், லோயராக இருக்கட்டும், ரிச்சாக இருக்கட்டும், போராக இருக்கட்டும், எல்லாமே வந்து மார்ஜினல்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த இடத்துல ஹண்டிங் அப்படிங்கிற ஒரு மெட்டாவரை யூஸ் பண்ணுறாரு. அந்த காலத்தில் ரெட் இந்தியன்ஸ்லாம் வந்து ஹண்டிங் அப்படிங்கிறது வந்து அவங்க ஃபுட்டுக்காகவும் அவங்க சர்வை பண்ணுறதுக்காகவும் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம். அதை ஒயிட் பீப்புள்ஸ் வந்துட்டு ஒரு ஃபன்னாகவும் ஒரு ஸ்போர்ட்ஸாகவும் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து அவங்களோட ஒரு மெயினான ஐடென்டிட்டியவே வந்து ஷேக் பண்ணிடுச்சு, அந்த சர்வைவலையும் ஷேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது மூலயமா வந்து இந்தியன்ஸ் வந்து ஒரு டெட் லிவிங்ஸாக தான் பார்க்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒயிட் மேன்ஸ் கிட்ட அவங்களோட கல்ச்சர் எல்லாமே லூஸ் பண்ணதுனால ரெட் இந்தியன்ஸ் வந்து ஒரு லிவிங் டெட் பர்சன்ஸாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் கிராசிகேட்டோ அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த கிராசிகேட்டோ அப்படின்னா புல்வெளியோட அவங்க வந்து நேச்சரோட சர்வை பண்ணுறது தான். நேச்சர் தான் அவங்க வந்து வீடாக நினச்சிருந்தாங்க. இப்போ ஆனால் அது அவங்களோட வீடாக இல்லை அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அவங்களோட பிரேவரி, அந்த ஹண்டிங் எல்லாமே வந்துட்டு இப்போ ஒரு நினைவு சின்னமாக மியூசியமில் தான் வச்சுருக்காங்களே தவிர ரியாலிட்டியில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க உயிரையே பணைய வச்சு அந்த வேட்டையாடினா அந்த பர்சனையும் மியூசியமில் தான் வச்சுருக்காங்க. அவங்க வேட்டையாடினா அந்த விலங்குகளையும் வந்து இப்போ மியூசியமில் தான் இருக்கே தவிர ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்கே தவிர ரியாலிட்டியில் அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ரெட் இந்தியன்ஸ் வந்து அவங்க வர்ஷிப் பண்ண அந்த நேச்சர் கல்ச்சரை விட்டுட்டு கிறிஸ்டியன்ஸாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த ரிலீஜியனை தான் அவங்க வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் வந்ததுனால அவங்க இமிட்டேட் பண்ணி மாறிட்டாங்க அப்படிங்கிறதுனால இது வந்து அவங்களோட உண்மையான ஐடென்டிட்டியோ கல்ச்சரோ ரிலீஜியனோ கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. லாஸ்ட்டாக ஆத்தர் என்ன சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னா அவங்கள வந்து ஒரு மிஸ்டாகவும் ப்ளாய்ஸ் ப்ராஸ்பரஸ் கோஸ்டாகவும் சொல்லி இந்த போயத்தை முடிக்கிறாரு. இந்த போயத்தோட சம்மரி உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.